ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி உப்புமா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நேற்று நைட்டு வச்ச இட்லி கொஞ்சம் மீந்துருச்சு. அதை நல்லா நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு நல்லா வெடிஞ்ச பிறகு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம், காஞ்ச மிளகா ஒரு 3, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மொத்தமாக போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப தீயவும் விடக்கூடாது. லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இட்லி பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, நம்ம அதை கூட போட்டுக்கலாம். இந்தமாரி நல்லா ப்ரௌன் ஆனது பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போடுவேன். எனக்கு மஞ்சத்தூள் போட்டால் பிடிக்கும்னு மஞ்சத்தூள் போடுவேன். போட்டுட்டு நம்ம இட்லியை பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த இட்லியை போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சால்ட், ஏன்னா நம்ம மாவுலேயே உப்பு போட்டிருப்பனால கொஞ்சம் சால்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு 2 வாட்டி நம்ம கிளறி விட்டுட்டு பார்த்தாக்கா நம்ம என்னோடய ஸ்டைல் இட்லி உப்புமா ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.